வணக்கம். மனது அனைத்து விளைவுகளுக்கும் நிகழ்வுகளுக்கும் மனதே காரணம். மன மனதே முதன்மை பெறுகிறது. மறுக்க வேண்டியதை ஏற்கும், ஏற்க வேண்டியதை மறுக்கும். 2 குணங்களும் மனதுக்கு உண்டு. யார் சொல்லையும் கேட்காது. மனது பின்னாடி உணரும். உணர்ந்த பின் ஏற்கும். அதுதான் மனதின் வேலை. ஒரு பொழுது நம் இந்த ஆத்மா நண்பர்களுடன் ஒரு 4 பேராக ரோட்டில் நடந்து செல்கிறது. செல்லும்போது நடுவே வந்தவருக்கு பாம்பு கடித்து விட்டது அப்படின்னு ஒன்று கடிக்கிறது. பாம்பு கடித்து விட்டதுன்னு அப்படியே உண்மையாகவே பாம்பு கடி போல மயங்கிடுறார். நாங்கள் எவ்வளோ சொல்லியும் பாம்பு இல்லைப்பா, 2 பக்கம் ஆளுக்கு வர்றோம், பாம்பு இல்லைனாலும் கேட்கல. இல்லைடா பாம்பு தான் அப்படின்னு மயங்கி ரொம்ப பாம்புக்குரிய ஆக்ஷனே வந்துடுது. மயங்கிடுறார். அப்புறம் நாங்கள் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது கடித்தது மாங்கொட்டை. அந்த ரோட்டில் டயரு உடஞ்சி மாங்கொட்டை அப்படி கடிக்கிற மாதிரி வாய் அந்த கொட்டை பிதுங்கி நிற்கும். அதை மிதிக்கும் போது கவ்விட்டு உதறி விட்டால் பாம்பு மாதிரியே பொத்துன்னு விழுகும். அவன் பாம்புக்குள்ள ரியாக்ஷனே அவன் எதை சொல்லியும் கேட்கல, பாம்பு தான்னு அந்த முடிக்கூடியே மயங்கிட்டான். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் ஜிஹெச்சில் பிரைமரி ஹெல்த் சென்டர் கொண்டு போனால் அவங்க சின்ன விஷக்கடி தான், சின்ன பூச்சி தான் கடிச்சிருக்கு அப்படின்னு சலைன் போட்டு அதுக்கு அந்த பாம்புக்குள்ளேயே, அதாவது சின்ன அதிக விஷம் இல்லாத பாம்புன்னு அதை கூட ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. நல்லவேளை அவன் ஒன்றும் ஆகலை. ஆனால் அதே இடத்துல போய் பார்க்குறோம், காலையில் மாங்கொட்டை அந்த இடத்த இந்த ஆன்மா கீறி வச்சுட்டு வந்தது அடையாளத்துக்காக ஒரு மரத்து பக்கமாக. கடைசியில் அது உண்மையாகவே நாங்கள் சொன்னது தான், மாங்கொட்டை தான். அதுதான் காரணம். மனது அதாவது என்ன நினைக்கிறதோ அதை அப்படியே கூத்தாடி விட்டுரும். அது காரணத்துக்கு எல்லாம் நல்லதையும் ஏற்கும், கெட்டதையும் ஏற்கும். நிதானத்தோடு செயல்படும் போதுதான் மனது பக்குவப்படும். பக்குவப்பட்டால் இந்த கூத்தாடு நிலை வராது. இதுதான் உணர்த்தும். நன்றி, வணக்கம்.